மைவி3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கடந்த 10 மாதங்களா நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட நபரால் தொடரப்பட்டு, காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு, தற்போது அந்த வழக்கு நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. அதாவது மைவி3 நிறுவனம் மக்களை ஏமாற்றுகிறது, பண மோசடி செய்து அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்கு இப்போது நீதிமன்றம் வரை சென்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, அந்த வழக்குக்கு சம்மந்தமான இரு தரப்புகளையும் வர வச்சு அவங்கள விசாரித்து யார் பக்கம் நீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட போகுது. அதுக்குள்ள இந்த கேஸ் கொடுத்த நபர் இன்னும் கம்பெனி 1 மாதம் தான் இருக்கும், இல்லை 1.5 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதும், மேலும் அவர் தூண்டி விட்டு ஒரு சில பேர்த்த மக்களை குழப்பமடைய வச்சு மக்களுடைய மனநிலையை மாற்றி தவறான செயல்களை தூண்டுற மாதிரியும் இவர் வீடியோ போட்டு வராரு. இதுவே முதல்ல கண்டிக்கத்தக்கது. ஒரு வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, நீதிமன்றம் தீர்ப்பு வர வரைக்கும் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்ல போகுது. நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே இவங்க ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, இன்னும் 1 மாதம் தான் இருக்கும், இல்லை இன்னும் 1.5 மாதம் தான் இருக்கும், மக்களே நீங்கள் இப்போயே உஷாராயிக்கிங்க, கம்பெனிக்கு எதிராக வழக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தவறான முறையில் தூண்டுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு, உங்கள் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே அந்த கேஸை ஏற்றுக்குவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கேஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு எதுவுமே விசாரிக்காமல் உங்கள் மேலே கேஸ் கொடுத்த உடனே நீங்கள் கெட்டவராகி போயிடுவீங்க. உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா நீங்கள் ரொம்ப மோசமானவராகிடுவீங்க. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. உங்கள் மேலே ஒருத்தர் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்த்து போராடி நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கிறீங்க அப்படின்னா, அதை தான் கம்பெனி செஞ்சிட்ருக்குது. அதை தவறான முறையில் மக்களுக்கு உதாரணமாக காட்டி மக்களை தூண்டுற மாதிரி தனிப்பட்ட நபர் காணொளி வெளியிட்டு வர்றாரு. மேலும் சில பல நபர்கள் இவருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 கம்பெனியை பற்றி தப்பாக டெய்லியும் வீடியோ போட்டு மக்களை இன்னும் குழப்பமடைய வைக்கிறாங்க. நம்ம நிறுவனத்திற்கு எதிராக போடப்பட்ட வழக்கு பற்றி நமது எம்டி அவர்களே தெளிவாக விளக்கம் அளித்து வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவில் கூட நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நமது கம்பெனி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தான் எம்டி அவர்களும் சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே, அதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே கம்பெனி 1 மாதம் தான் இருக்கும், 1.5 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லிட்டு சில பல யூடியூப் சேனல்களும் தவறான முறையில் வீடியோ வெளியிட்டு மக்களை குழப்பமடைய வச்சுட்டுக்கிறாங்க. மக்கள் ஏதேனும் தவறாக முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அந்த தனிப்பட்ட நபரும் அவருக்கு ஆதரவாக வீடியோ போடுற சில யூடியூப் சேனல்கள் மட்டும்தான். மேலும் சில பல காரணங்களால் மட்டுமே பேமெண்ட் ப்ராசஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சே தவிர நிரந்தரமாக அல்ல. ஜூன் மாதம் 30க்குள்ளே எல்லாத்துக்குமே பேமெண்ட் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி அவர்கள் தெளிவாக விளக்கம் அளிச்சிட்டாரு. அதுக்குள்ளே அந்த தனிப்பட்ட நபரும் சில பல அவர்களுக்கு ஆதரவங்களும் டெய்லியும் வீடியோ மேலே போட்டு மக்களை குழப்பமடைய வைக்கிறாங்க. மக்களே, ஒன்று தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. உங்கள் மேலே ஒருத்தர் தவறாக வழக்கு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வழக்கை ஏற்றுப்பீங்களா? இல்லை, அதை எதிர்த்து போராடி நீங்கள் நல்லவர்னு நிரூபித்து காட்டணும்ல. அதுதான் இப்போ நம்ம நிறுவனம் செஞ்சுட்டு வராங்க. மக்களாகிய நாம் எது பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கான பேமெண்ட் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கை கம்பெனி பார்த்துக்கும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். கம்பெனிக்கு ஆதரவாக எப்பொழுதும் இருந்தால் மட்டும் போதும். நமது எம்டி அவர்கள் 2026 கம்பெனியை நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எப்போதும் நம்ம துணையாக நிற்கணும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.